சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் தொடர்ந்த வழக்கு தற்பொழுது இவ்வழக்கில் விசாரிக்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா. இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் குறித்தான இந்த சொத்து குவிப்பு வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து எடுத்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது இதற்கு தடை கோரிய ஓபிஎஸ்னுடைய வழக்கு விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் முன்னாள் மற்றும் இன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த நிலையில் ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி மீதான வழக்குகளில் தீர்ப்பானது வழங்கப்பட்டது. அதே போல் அமைச்சர் ஐபிடி சாமியான அவர் மீதான வழக்குகளிலும் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSR அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர் வளர்மதி மற்றும் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களின் வழக்குகள் மட்டும் தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தடையானது விதிக்கப்பட்டுள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவரது வழக்கானது செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தனக்கு எதிரான இந்த சொத்து குவிப்பு வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த நிலையில் அதற்கு எதிராக பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தகுதியின் அடிப்படையிலேயே தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை விசாரித்து வருவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்துள்ள இந்த மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாகவே இந்த வழக்கு அடுத்த வாரங்களில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு உள்ளது. மேலும் வளர்மதி தவிர மற்ற அனைவரின் வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரிப்பார் என்பது தற்போது உறுதியாகியுள்ளது. ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.